பாப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வாலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே நான் கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை இந்த நாளிலே ஒரு பாடலாக நான் பாடி அதிலிருந்து உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்க போறேன். புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன், இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமாமே, எண்ணி முடியாத எண்ணிக்கையோமாமே, அதிசயங்களை விவரித்து சொல்லுவேன். இயேசுவே உம்மையே நான் ஆராதிக்கிறேன். ஆமென். என்னுடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நான் கடந்த நாள் கொடுத்த செய்தியில ஒரு பாகத்தை தான் நான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய புகழை நாங்கள் எப்பொழுதும் அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அங்கே நான் ஒரு பிள்ளைக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், he is healed, you are healed என்று சொன்னார். ஆகவே கர்த்தர் நன்றியோடு நான் அவரை தோஸ்திருத்த வேளையிலே இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்காக நாங்கள் புகழ் பாட வேண்டியவராக இருக்கிறோம். அங்கே 1 கொரிந்தியர் 2:8-7 பவுலப்போஸ்தலன் சொல்றார், நான் சிலுவையை பற்றிய கூற உங்களிடம் வரும்போது வேற ஒன்றையும் பற்றியும் நான் கூற மனதில்லை. ஆவியின் பலத்தினால் நான் உங்களிடத்திலே வந்தேன். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இது ஒரு இரகசியமாக இருந்தது. கர்த்தர் அந்த ஞானத்தை தந்து எங்களை ஆண்டவர் அழைத்தவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சரியா பிரதர்? தொடருங்க அம்மா, 2-3 நிமிஷம். அம்மா தொடருங்க. இந்த ஹைட் ஓகேயா? சரியா இருக்கமா? நீங்கள் தொடருங்க. ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறைக்கு முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டும். தாவீது ராஜா சொல்லுறான், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் எப்பொழுதும் அவரை உயர்த்த வேண்டும். சங்கீதம் 18:30 சொல்லுகிறது. தாவீதன் சொல்லுறான், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்பதாக. இன்னும் நானும் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல், அதிலும் நான் சொல்லி பாடுகிறேன். கர்த்தாவே நீரின் கேடகமானே, நீரே என் மகிமையும் ராஜ்ஜிப்புமானீர். காண்பவரே என்னை காப்பவரே, உமக்கே சோத்திரம். கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடும் நம்ம துதிக்க வேணும். தாவீது சொல்றான் 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து நான் சொல்லுவேன். சங்கீதம் 40:5 அதுவும் தாவீது எவ்வளவு அருமையாக சொல்லுறான். அவர் பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்தீர். அதையும் கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டாக தந்தார். நீ செய்த நன்மைகள் ஏராளமாமே, எண்ணி முடியாத எண்ணிக்கையோமாமே, அதிசயங்களை விவரித்து சொல்லுவேன். இயேசுவே உம்மையே நான் ஆராதிக்கிறேன். புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன். இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன். இன்னும் யோபு சொல்லுறார் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சங்கீதம் 136:4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்களாம். அவர் அதிசயங்களை செய்கிறது. என் வாழ்க்கையில எவ்வளோ அதிசயங்களை செய்தார். எனக்கு சொல்லுவதற்கு நாவு போதாது. என் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அதிசயமான காரியங்கள் என்ன நடத்துகிறது. இன்னும் அங்கே ஆண்டவர் வந்து ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஆராதனை 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 கர்த்தருக்கே. அங்க 2ஆம் சங்கீதத்தில் 2ஆம் சரணத்திலே
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை தம்பி. ஆபத்து காலத்தில் கூப்பிடு என்றீரே, கூப்பிட்ட என்னை தப்புவித்தீரே. என் கண்ணீரை கண்டு எனக்கு இறங்கி நீரே, இயேசுவே உம்மையே நான் துதித்திடுவேன். ஆமேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆசாப் சொல்லுகிறான். 50ஆம் சங்கீதம் 15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் என்று பாருங்க. இன்னும் அங்கு 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சாமுவேல் 2 சாமுவேலும் 22:7 அதே வசனம் சொல்றது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் ஏறிற்றுன்னு சொல்கிறது. மோசேன் சொல்லுறான் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், அவனுக்கு மறு உத்தர அருள்வார். ஆண்டவர் சொல்லுறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவர்களை செய்வேன், நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். சரியா பிரதர்? ஓகே அம்மா, ஓகே ஓகே, நான் கால் பண்றேன் உங்களுக்குமா. இந்த ஹைட்டப்ப சரியா இருக்குமில்ல? சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் அம்மா. ஓகே அம்மா. நான் இதுல வச்சிருக்கிறேன்.